என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குருவரம்பராம். மகாபெரிவாளை பற்றின கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். படித்ததில் ரொம்ப பிடிச்ச கதை, அதை உங்களோடையும் நான் பகிர்ந்துக்கிறேன். மடத்தோட பொறுப்பை ஏற்றுக்கிற போது மகானுக்கு பால்முகம் மாறாத சின்ன குழந்தை. தன்னை வழிநடத்த குருமார்கள் கிடையாது, சூழ்நிலை. இதுக்கெல்லாம் மேலா ஸ்ரீமடத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. பொதுவாக சன்னியாசியாக இருப்பது ரொம்ப கஷ்டமானது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே சன்னியாசி ஒரு மடாதிபதியாக செயல்படுற போது சுத்த சந்நியாச நிலையிலிருந்து சில விதிவிலக்குகள் அவளுக்கு இருக்குது. அதனால் மடாதிபதி என்ற சலுகை அவருக்கு சந்நியாச நிலையிலிருந்து சில சிரமங்களை தவிர்த்து சுலபமாக செஞ்சுருக்கோம் என்று நாம் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகாபெரிவாளோட விஷயத்தில் அது அப்படி இல்லை. மகாபெரிவாளோட திருவாக்கிலிருந்து பெரிய மகான் அப்படின்னு சொல்லப்பட்டவர் நிறைய தரம் அவர் மகானை பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ முசிறி தீக்ஷிதர் அவர் சொன்ன கதை தான் இது. நேராக அவர் பார்த்தது சொன்னது. தேனம்பாக்கத்தில் ஒரு நாள் மகாபெரிவா பிட்ச நேரம், பக்தாலாம் வெளியில் காத்துன்ருக்கா. உள்ள பெரியவா யாரோடையோ பேசுறது தெளிவாக காதில் விழருது. வாழைப்பழம் இல்லையோ? பெரியவாளோட மென்மையான குரல். ஒரு குழந்தை கெஞ்சுற பாவம் தொனிக்கிறது. இல்லை, பட்டென்று பதில். அசிரத்தையா அதுவும். எதிரில் இருந்தவாள்லாம் பதில் ஏன் வரலையா பெரியவாளின் எதிர்பார்ப்பு ஏக்கத்தோட கேள்வியாக இருந்தது. இல்லை, வரலை. ஒரு அலட்சிய பதில். பூவும் பழம் கூடவா இல்லை? உலகிற்கெல்லாம் படியறக்கும் பெருமாள் திரும்பி கேட்கிறார். அதுவும் இல்லை. எதிர்த்த மாதிரி இருந்தவா தாட்சிணியம் இல்லாமல் பதில் சொன்னது வெளியில் நின்ற பக்தாள் அப்படியே பதற வச்சுது. ஆனால் ஒரு பக்தருக்கு பரவசமாக இருந்தது. சுவாமி, பூவம்பழம் ஒன்று என்ன, ஒரு தார் வாழைப்பழமே இருக்கு. பெரியவாளுக்கு சமர்ப்பிக்க வாழைத்தாரோடு நின்ற பக்தருக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளுக்கு சேருங்கோ அப்படின்னு அந்த பக்தர் தாபத்தோடு கேட்டுக்கொண்டபடி கொடுத்துட்டார். பெரியவா அந்த வாழைப்பழத்தை எட்டுண்டார். இது ஒரு புறம் நிகழ்ந்தாலும் பிரம்மஸ்ரீ முசிதீக்ஷர் அவர்களோட பார்வைக்கு இது வேற மாதிரிப்பட்டது. எப்படின்னாக்கா, சாட்சாத் ஈஸ்வர சுரூபமான பெரியவாளுக்கு இது வேணும் அது வேண்டாங்கிற நிலைதான் என்றாலும் அப்பேற்பட்ட ஞானி எதை எங்கு கேட்டால் கிடைக்கும். உண்மையில் அங்கே தனக்காக ஒரு பக்தர் வாழைப்பழத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு வரப்போகிறார். அவருடைய தாபத்தை போக்க ஈஸ்வரராக ஒரு வாழைப்பழத்துக்காக ஏங்குற மாதிரி நாடகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறார் அவர். இது மாதிரி ஒரு புறம் இருந்தாலும் இதுக்கெல்லாம் மேலாக அன்றைய பிட்சையின் போது பெரியவாளுக்கு அல்பம் ஒரு வாழைப்பழத்துக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கா. மடாதிபதி ஒரு ராஜாவை போல கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டாலும் அவளை உடனே கொண்டு வந்து சமர்ப்பிக்கவோ என்று தாம் நினைச்ச மடாதிபதியின் பதவியை சுலபமாக நினைக்கக்கூடாது. இது மாதிரி ஆடுதுறையில் மகாபெரிவாளோட முகாமின் போது இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னாக்க, பிக்ஷை பண்ணுற சமயம்தான். அன்னைக்கு விரதம். வடப்பருப்பு பிக்ஷையில் சேர்க்கணும். எலுமிச்சம்பழம் புளியில. பெரியவா கேட்குறார், ஏன் எலுமிச்சம்பழம் புளியிலையோ? அந்த கேள்வியில் வடப்பருப்பு பக்குவம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சாதான் அது பூரணமாகும் அப்படிங்கிறத சுட்டி கட்டத்தான் தன்னோட ருசிக்காக அவர் கேட்கலை. இதே பிக்ஷையின் பக்குவத்தில் மடத்துக்கு போஜனம் பண்ண வர்றவாளுக்கு பக்தாளுக்கு பரிமாறுவா. அதனால் முற்றும் துறந்த தெய்வம் என்ன பண்ணித்து, அவ சார்பாக கேட்பது போல மகானை பூர்ணமாக அறிஞ்சவாளுக்கு மட்டும்தான் தெரியும். பக்தாளுக்கு போஜனம் ஸ்ரத்தையாக பக்குவமாக செய்யலையோ செய்யணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் எலும்புச்சம்பழம் பிழியிலையோ அப்படின்னு பெரியவாளின் கேள்விக்கு அன்னைக்கும் இல்லை அப்படித்தான் பதில் வந்தது. ஏன் வரலையா அப்படின்னு கேட்டார் பெரியவா. வரலை. ஏன்? சந்தையில் கிடைக்குமே, சந்தையில் ரொம்ப கூட்டம், போய் வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னு அசால்ட்டாக ஒரு பதில். ஸ்ரீமடத்தின் தலைமை என்கிறதெல்லாம் கேட்டதெல்லாம் தயாராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு.
போஜன விஷயங்களே கேட்கப்பட அல்ப சமாச்சாரம். ஒரு சமயம் ராத்திரி பல்லுவலி தாங்க முடியல மகானுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். அப்போ ஒரு கிராம்பு கிடைக்குமா, இருந்தாக்கா 2 கிராம்பு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர்கிட்டக்க. உக்ரான அறையில் கிராம்பு இல்லை என்று சொல்லிட்டா அவள்லாம். நான் எனக்கு கேட்கல, பெரியவாளுக்குத்தான் அப்படின்னு சொல்ல, இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அவரும். இருந்தால் வச்சுட்டு கொடுக்க மாட்டேனா? இது ஒரு சாதாரண மனிதர் கிடைக்கும் பதில் தான். இதை பெரியவா கிட்டக்க சொன்னால் உடனே என்ன பண்ணுறார், எதுத்தா போல் இருக்கிற வீடுகளில் போய் நான் கேட்குறேன்னு போய் கேள்வி கொடுப்பா அப்படின்னு எளிமையோடு சொல்ல, அந்த வைத்தியரோட மனைவி அவத்து மாமி இதை கேட்டதும் பதச்சு போய் கிராம்பு கொண்டு வந்தா. 13 வயது குழந்தையா மடத்துக்கு இந்த மகானை ஈன்று தந்த ஸ்ரீ மகாலட்சுமி இப்படி தன் பிள்ளை ஒரு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் கிராம்புக்கு தவிக்கிறத தெரிஞ்சாக்க அந்த தாய் உள்ளம் எப்படி வேதனைப்படும். கண்களில் நீர் மல்க முஸ்ரி தீட்சிதர் சொன்னார். விரதங்களையும் நியமங்களையும் கடுமையாக கடைபிடித்த மகா பெரியவா என்ற ஞான தெய்வத்தை நாமெல்லாம் தரிசனம் செய்தது பெரும் பாக்கியமே. ஹரஹர.